அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசெம்பிளில நடந்த ஒரு மொரட்டு சம்பவம், ஃபயர் விடுற சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட்டுங்க. செங்கல்பட்டு நீதிமன்றத்துல முதலமைச்சர் விஜய், சங்கீதா இவங்களுக்கு இடையிலான டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்ததுல. ஸோ அது இன்னைக்கு ஹியரிங் வந்தது. நேத்தியே நிறைய பேர் வந்து நாளைக்கு வருது உங்க கேஸ், என்ன பண்றேன் பாரு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சங்கீதா அவர்கள் அந்த கேஸையே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த வழக்கை வச்சு, இந்த இஷ்யூவை வச்சு நிறைய வாய்கள் வந்து குழப்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இதை பேசி பேசி காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமே அந்த வாய்கள் எதை பேசும் அப்படின்னு தெரியல. சங்கீதா அவர்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்கினது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ இன்னைக்கு அசெம்பிளியில் நடந்த விஷயத்தை பத்தி பேசிடலாமா? ஆதவ அர்ஜுனா மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்த வச்சிருக்கேன். அவர் தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாலுமே அவர் மேல தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு மனுஷன் திமுகவை அதுவும் உதயநிதியை வச்சு செஞ்சதை பார்த்துட்டு, உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமாயா, இப்படிலாம் நீ பண்ணுவியாயா அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுங்க. ஒன்றும் இல்லை, ஆதவ அர்ஜுனாவை திமுக காரங்க நிறைய பேர் வந்து மீடியாக்களே வந்து லாட்ரி அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது சம்பந்தமான ஒரு பேச்சு வரப்போ ஆதவ அர்ஜுனா எழுந்து பேசுறாங்க. அசெம்பிளியில பேசுறப்போ உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. லாட்ரி அமைச்சர் இப்படிலாம் சொல்றீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு இந்த லாட்ரி டீம் கிட்ட இருந்து உங்க அப்பா 900 கோடி 2021 இந்த எலெக்ஷன் பாண்ட் இருக்குல்ல, ஸோ அதுல 900 கோடி ரூபாய் திமுக வாங்கியிருந்தாங்க. இது ஆல்ரெடி வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ என்னத்துக்கு உங்க அப்பா 900 கோடி ரூபாய் வாங்கினாங்க, அதை சொல்லுங்க. லாட்ரின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்களா, லாட்ரின்னு அசிங்கன்னு சொல்றீங்களா, என்னத்துக்கு 900 கோடி ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. மாட்டினாரா உதயநிதி, செத்தாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உதயநிதி எழுந்து இன்னொரு அப்படியே பெரிய பாயிண்ட் ஒண்ணு வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, அதை கொடுத்தது உங்க மாமனார்னு நினைக்கிறேன் அப்படி அப்படி சொல்றாரு. உங்க மாமனார்னு நினைக்கிறேன், ஸோ அவர்கிட்ட போய் நீங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பதில் கொடுக்குறாரு. ஸோ ஆதவ அர்ஜுனா வாயை கொடுத்து அடி வாங்கிட்டார் அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்க டைம்ல ஆதவ அர்ஜுனா திரும்ப பதில கொடுக்குறாரு. உங்க அப்பா தானே அதை வாங்கினாரு, அவர் கொடுத்தாருன்னா இவர் வாங்கியிருப்பார்ல, ஸோ அவரு இங்க காணுமே, அப்பாவை காணுமே. விஜய் அவர்கள் ஆல்ரெடி பயன்படுத்தின டைலாக்கு, அப்பாவை இங்க காணோம், வீட்டுல இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க போய் கேட்டு சொல்லுங்க என்னத்துக்கு 900 கோடி ரூபாய் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொன்னதும் இருக்கிற டேபிள்லாம் அடிச்சு உடைச்சிருவாங்க போல தமிழ் வெற்றி கழகக்காரங்க. அந்த அளவுக்கு புஷியானந்த் முகத்துல அந்த அளவுக்கு சிரிப்பு போட்டு அடி 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 அடின்னு உதயநிதி அப்படியே கப்பு சிப்புன்னு போற அளவுக்கு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. எனக்கு பார்த்ததுலேருந்து ஒன்றும் குஷி தாங்க முடியல. என்னடா அது உதயநிதியை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டீங்க, இப்படி பல்பப்படுத்தி விட்டீங்க. எல்லாரும் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருப்பாரு, ஏன்டா என்ன இழுக்கிறீங்க, நான் அப்படியே வீட்டுல இருக்கேன், என் மகனே நீ ஏன்டா என்ன இழுத்து அசிங்கப்படுற அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா நமக்கெல்லாம் தெரியாதுங்க, ஆதவ அர்ஜுனா தான் பொறுப்பு. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டாரு. ஸோ திமுகவை திட்டுறதுனால நம்மளை தேடிலாம் யாரும் வந்துடாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது போய் வேற எதுவும் பண்ணிக்க மாட்டாரு. அவருக்கு தான் இருக்கவே இருக்க, பாத்ரூம் இருக்க, போய் உட்காந்துக்கிட்டு போலீஸ் வந்தப்பவே 40 நிமிஷம் இருந்தாருன்னா இதுக்கு இந்த சம்பவத்துக்குலாம் எத்தனை மணி நேரம் அழுவார் அப்படின்னு தெரியல. அழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இன்னைக்கு அசெம்பிளி வந்து உண்மையாலுமே ஒரு ஃபயர் விடுற மாதிரி தான் போச்சுன்னு வைங்களேன். ஏன்னா திமுக எல்லாம் அப்படியே பழந்துன்னு கொட்ட போட்ட முகங்கள், தாவேக்கா எல்லாம் புதுசு, என்ன பதிலடி கொடுத்துருவாங்க, திமுகவை சமாளிக்க முடியுமா அப்படின்லாம் பார்த்தா உண்மையாலுமே பதிலடி அப்படி ஒவ்வொரு அமைச்சரும் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா வந்துட்டாங்க. இதை கேட்டானா இதை அடிப்பேன், இதை பேசினா இதை நான் அடிப்பேன், அது இல்லாம இவங்க தப்பு செய்யலையா, தைரியமா இருக்காங்களா, புதுசா, அதனால திமுக கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுத்து ரொம்ப துணிச்சலா பேசுனது முதலமைச்சர் விஜயோட பேச்சு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அசெம்பிளிலாம் இப்படிதான் போகணும், இப்படிதான் ஃபயர் விடணும். திமுக ஒரு ஃபயர் விடணும்னா திரும்ப அதை அடிச்சு அந்த ஃபயரை நொறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா அன்னைக்கு செஞ்சாங்க. ஸோ இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஹாப்பி. அசெம்பிளி மீட்டிங்னா இப்படிதான் இருக்கணும். நிறைய பேர் அசெம்பிளி மீட்டிங்னா நடக்குது அப்படின்னே தெரியாத நிறைய பேர் இப்போ உட்காந்து லைவ் பார்க்குறப்போ இந்த பாலிடிக்ஸ் வந்து அப்படியே ஊடுருவுது, எல்லாருக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து ஹாலில் உட்காந்து 4 பேர் ஒன்னா உட்காந்து அசெம்பிளி மீட்டிங் லைவ்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான விஷயம், மிக்க மிக்க சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நேத்தி நம்ம ஷேகர் பாபு வந்து நேற்று உதயநிதி வந்து அசெம்பிளி மீட்டிங் முடிச்சுட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வராருங்க.
பிரஸ் மீட் உதயநிதி கொடுக்குறாரு அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா சேகர் பாபு இல்ல கே நேரு இல்ல மா சுப்பிரமணியம் இல்ல நம்ம ஏவா வேலு இவங்க தான் நிற்பாங்க. ஆனா அந்த ஸ்பாட்ல இருந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒண்ணு ஏவா வேலு, இன்னொன்னு சேகர் பாபு. அப்போ நிக்கிறப்போ அந்த செட்டப்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவர் திமுக எம்எல்ஏன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, குள்ளமா இருக்கவங்கலாம் வந்து முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, சேகர் பாபு அங்க நிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே மைக் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு தெரியாம இந்த 2 எம்எல்ஏக்கள் கான்வர்சேஷன் போகுது. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஏன் காலங்காலமா அவரே தான் நிக்கணுமா, நாம நிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மைக் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சரி, சேகர் பாபுவெல்லாம் மீறி நின்ற முடியுமா, மனுஷன் தலையிலேயே போட்டு வந்துட்டு பக்கத்துல நின்றுவாரு உதயநிதி பக்கத்துல அப்படின்னு பார்த்தா ஆளை காணும். உதயநிதி நிக்கிறாரு, இந்தாண்ட ஏவாவில் நிக்கிறாங்க, இந்தாண்ட திமுக எம்எல்ஏ யாரோ நிக்கிறாங்க. அப்படியே சேகர் பாபு தள்ளி தள்ளி பின்னாடி நின்று இந்த தவளை எட்டி பார்க்கும்ல, அத மாதிரி நம்ம சேகர் பாபு பார்த்துட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திமுக தலைமை குடும்பம் வந்து சேகர் பாபு வந்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்னையில திமுக படு அடி வாங்கினதுக்கு சேகர் பாபு தான் காரணம் அப்படிங்கிறனால அப்படியே சைட்லைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை மாதிரி விஷயங்கள்ல பார்க்க முடியுது. திமுக எம்எல்ஏக்களுமே அந்த ஆளை அப்படியே ஓரம் கட்டுறாங்க. நேத்தி இன்னைக்கு எப்படி உதயநிதிக்கு வந்து அசம்பிளியில் நடந்தது அவ்வளவு பெரிய அசிங்கமோ, நேத்தி சேகர் பாபு வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க. இந்த ஒரு அசிங்கம் தான் முடிஞ்சிருச்சு, இதோட மனுஷன் வீட்டில் போய் படுத்துட்டு குப்பரை படுத்துட்டு ஐயோ என்ன உதயநிதி பக்கத்தில் நிற்க விட மாட்டேங்கிறாங்களே, என்ன ஓரம் கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாருன்னு பார்த்தா திருத்தணி கோவிலுக்கு நேற்று போயிருக்காருங்க. குடும்பத்தோட போயிருக்காரு. ஆடி கிருத்திகை எல்லாம் நடக்குதுல்ல, அது சம்பந்தமா திருத்தணி கோவில் ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கான், அதுக்காக குடும்பத்தோட போயிருக்காரு. மனுஷன் எந்த கெத்துல போயிருக்காரு அப்படின்னா, நான் அறநிலைத்துறை அமைச்சர், முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர், நான் போனா எவ்வளவு பவர் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தோட ஒரு 2-3 கார்ல போயிருக்காங்க. அங்க ஏதோ ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு போல, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க விஐபி விவிஐபி அதை மாதிரியா இருந்தா மட்டும் உங்க கார் அது வரைக்கும் போயிட்டு நீங்க அங்க இருந்து கோயிலுக்கு போலாம் போல. மனுஷன் அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படியே கெத்தா போயிருக்காரு. காவலர்கள் வந்து நிறுத்தி இது மாதிரி அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா, அந்த சீட்டு பர்மிஷனுக்குன்னு ஒரு சீட் இருக்கு போல, அந்த சீட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்ல எனக்கு சீட்டா, நான் பர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா, நான் யாரு தெரியுமா, நான் என்ன தெரியுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தலைவரை நீங்க யாரா இருந்தாலும் இருங்க, பர்மிஷன் சீட் இருந்தா உள்ள விடுறோம், இல்லைன்னா நீங்க இப்படி கார் நிறுத்திட்டு நடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாக்குவாதம்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி போகக்கூடாது அப்படின்னு காவலர்கள் உறுதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோவில்ல இருந்து வந்தவங்கலாம், எங்க அவர் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சருங்க, என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்லாம் நடந்து கடைசியா மனுஷன் வந்து அப்படியே நடந்து அப்படியே போயிருக்காரு. அந்த சீனு முடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம அப்படியே பரிதாபமா அப்படியே சேகர் பாபு மூஞ்ச பாக்குறப்ப அந்த கோயில்ல அப்படியே நான் அறநிலைத்துறை அமைச்சர் இப்ப எல்லா மக்களுடையும் ஒரு ஆளா அப்படியே அமைதியா போறேன் அப்படின்னு பாக்குறப்போ அவ்வளவு பரிதாபமா இருந்தது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்டீங்க. எல்லா அமைச்சர்களும் ஆட்டம் திமுகவில் போடுவாங்களாம், பட் இவருடைய ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கும், அதுவும் கொஞ்சம் திமிருத்தனமா இருக்கும். வார்த்தை பேசுறதே திமிரா தான் பேசுவாரு. யாராட்டம் போராட்டம் நடத்துறாங்கன்னா சமாதானம் பேச போனவரே மிரட்ட மாதிரி தான் பேசுவாரு. துப்புரவு தொழிலாளர்கள்கிட்ட பேசுனதே மிரட்டல் துணி தான். போராட்டத்தை கலைக்கிறியா இல்லையா, தனியா கூப்பிட்டு வச்சு உன்னை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய பேச்சே இருக்கும். அப்படி கெத்து, அப்படி மிரட்டல் உரட்டல் அப்படின்னு இந்த சேகர் பாபுவை அப்படியே பவ்யமா ஒரு 3/4 மணி நேரம் கார்லயே குடும்பத்தோட உட்கார வச்சு, குடும்பம் என்ன நினைச்சிருக்கும், இந்த ஆளு எவ்வளவு பெரிய பவர்னு நினைச்சோம், இந்த ஆளை நம்பி கோயிலுக்கு வந்தா கார்ல 3/4 மணி நேரம் உட்கார வச்சிட்டானு அப்படின்னு நினைச்சிருக்கும்ல. கூட வந்தவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்கல்ல, மனசுக்குள்ள இவர் டம்மி தான் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல. ஸோ அது நேத்தி சேகர் பாபு வாழ்க்கையில ஒரே நாள்ல 2 அசிங்கம். ஸோ திமுகவிலேருந்து ஃபில்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் தாவேக்கா இவர் ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி கூடுதலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு பல பேருக்கு பினாமியா இருக்கக்கூடிய நம்ம PR சுந்தர், அவரை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தோம், இன்னைக்கு காலையில போட்டுருந்தோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்ம நேரடியா சொல்லணும் அப்படின்னா அவர் நம்ம சபரீசனுடைய பினாமி. ஸோ அவரை வந்து வேற ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல தமிழ்நாடு காவல்துறை வந்து பெங்களூர்ல போய் கைது பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, அவரை வந்து ரிமாண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குல எந்த ஒரு பேஸும் இல்லை, இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல எந்த ஒரு பேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக நபர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியா கைது செய்யப்படுறாங்க, ஆனா யாருமே ரிமாண்ட் பண்ணப்படலை. ஸோ அது இவங்க போடுற வழக்குல வந்து அந்த எஃப்ஐஆர்ல வந்து அதுக்கு போதுமான ஆதாரம் இல்லையா, என்ன நடக்குது, தாவேக்கா சொல்றாங்க அதிகாரம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சு இந்த பக்கம் நான் திமுகவுக்கு அடிவருடியாவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேலை செய்யறாங்களா அப்படிங்கிறத
தாவேக்கா யோசிக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ரிமாண்ட் பண்ண வேணாம்னு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ நம்ம PR சுந்தர் சொல்லுது, உதயநிதியை சொல்லுது அப்படின்னா என்ன நடக்குது? அதிகாரிகள் ஏதாவது தாவேக்காவுக்கு தெரியாம இங்க இன்னும் திமுக கூட கூட்டு போட்டுட்டு இருக்காங்களா? அந்த வழக்கு பதிவு செய்யறதெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் பண்றாங்களா? அப்படிங்கிற விஷயத்த கவனத்துல வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பார்ப்பாங்க. நம்மளே யோசிச்சு பார்க்குறப்ப அவங்க யோசிச்சு பார்ப்பாங்கல்ல, என்ன நடக்குது? ஏன் திமுக காரன் ஒருத்தனுக்கு கூட ரிமாண்ட் பண்ண முடியலன்னு யோசிச்சு பார்ப்பாங்கல்ல, யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கணும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை துணிச்சலா தைரியமா எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.